திருப்பாவை பாசுரம் 7. பறவைகள் பேச்சரவமும் தயிர்க்கடையும் சத்தமும் கேட்கவில்லையோ என்று உறங்கும் மற்றொரு பெண்ணை எழுப்பும் பாசுரம் இது. ஸ்ரீ வைகுண்டநாதனான ஸ்ரீமன் நாராயணன் அதிசுலபனாக ஆயர்பாடியில் நம்மிடையே அவதரித்திருக்கும் கிருஷ்ணனை ஆராதிக்க வேண்டும், எழுந்திரு எழுந்திரு என்று கூறி எழுப்புகிறார்கள். அடியார்களுடன் பகவானை சேவிப்போம் என்னும் உணர்வு இருந்தும் காது கொடுக்காமல் இருக்கும் பெண்ணை பேய் பெண்ணே என்று ஆண்டாள் விழிக்கிறாள். அப்பாசுரத்தை கேட்போம். கீசு கீசென்றும் எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். அடி பேய் பெண்ணே என்று உரத்த குரலில் கோபமாக கூப்பிட்டார்கள். பெருமாள் சன்னதிக்கு போக ஒட்டாமலும் பெரியோர்களிடத்தில் பழக ஒட்டாமலும் பகவத் அனுபவ விரோதிகளான மகா பாவங்கள் உன்னை தூக்கத்திலேயே அழுத்துகின்றனவா என்ன என்று கேட்டார்கள். அதற்கும் பதில் இல்லை. எதை சொல்லி இவளை எழுப்பலாம் என்று யோசித்து பார்த்து ஆட்சியர் சூட்டி கொண்டிருந்த புஷ்பங்களின் வாசனை வீசவே ஆட்சியர் செய்கிற காரியங்களை சொல்லி எழுப்புகிறார்கள். ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தின தயிரரவம் சத்தமும் கேட்கவில்லையோ, கையால் மாற்றி மாற்றி வேகமாக மத்தில் சுற்றின கயிற்றை இழுக்கும்பொழுது அவர்கள் அணிந்திருந்த பலவிதமான ஆபரணங்களின் சப்தங்களும் கேட்கவில்லையோ, அது போனாலும் செந்தாமரை கண்ணனான ஸ்ரீ கிருஷ்ணனை கண்ணாலே பார்த்தபடியே பாடிக்கொண்டே தயிர் கடைகிறார்களே, அந்த பாட்டின் சத்தமும் உன் காதில் விழவில்லையோ. நாயக பெண் பிள்ளாய், எங்களுக்கெல்லாம் எஜமானியாக உன்னை வைத்தார்களே, அதனால் உனக்கு வந்த அகங்காரமோ என்று கேள்வி கேட்கிறார்கள். பெண்ணின் தலைவியே, கேசியை வதம் செய்த நாராயணனை கண்ணனே, நாங்கள் பாட கேட்டுக்கொண்டே உறங்குவாயோ? பிரகாசமானவளே, ஒளி பொருந்தியவளே, வந்து கதவை திற என்று ஆணையிடுகிறார்கள். அவளும் வந்து கதவை திறக்கிறாள். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.